அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல லாஸ்ட் 4 மந்த், அதாவது அடுத்த வர இருக்கிற 4 மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ், ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷனா இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இந்த பதிவுல இருக்கு. நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்கும் இந்த 4 மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ பதிவை முழுமையா பாருங்க. மேலும் இந்த பதிவுல டைம் லைனும் நான் சேர்த்தே கொடுத்திருக்கேன். ஒரு மாதத்துக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்திருக்கேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான தனித்தனி டைம் லைன் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த மாதத்தை பார்க்கணுமோ அந்த மாதத்தை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடைசி ராசி 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட்ல இருக்கும். ஜென்ம சனி வந்து பார்த்தோன்னா நிறைய அனுபவ பாடத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பை கொடுத்து தலையில ஒரு மாதிரியான பாரமான அமைப்புகளை கொடுத்து லைஃப்னா என்னன்னு கத்து கொடுக்கும். அதுதான் ஜென்ம சனி. அதாவது ஜென்ம சனி நான் ஒன்றும் பெருசா நெகட்டிவாலாம் சொல்ல மாட்டேன். சுமை அமைப்புகளை கொடுக்குது. ஆனா அனுபவ பாடம், வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அனுபவ பாடங்களை இந்த ஜென்ம சனி கொடுக்கும். ஜென்ம சனியில கத்துக்கலன்னா வேற எந்த காலகட்டத்திலும் நம்மளால எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. அதனால கத்துக்கிறதுக்கான ஒரு நேரம். இப்ப வக்ர சனி நடக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கு. எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமை நமக்கு இருக்கு. அதை நம்ம வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து குரு 4ஆம் இடத்துல, இது வந்து அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். குரு பொதுவா 4th ஹவுஸ்ல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல. ஆனா ராசிநாதன் 1-10 ஒரு கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் கேந்திர ஸ்தானத்துல அமர்றது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை இந்த குரு பகவான் நமக்கு டிஃபால்ட்டா கொடுக்குறாரு. அதை நம்ம ஒரு பவரா எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அதாவது 3-8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவாரு. அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம், பெருசா ஃபேவர் இல்ல. 5ஆம் ஆதிபத்தியத்தை கொஞ்சம் வீக் பண்ண வைப்பாரு. 3-8ஆம் ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்துவாரு. ஆனா 5ஆம் ஸ்தானத்தை வீக் பண்ணுவாரு. சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவுடைய காம்பினேஷன். இல்ல சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி 6ல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் சூரியன் ஸ்தான பல நிலையில இருக்கிற அமைப்புனால இதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4-7க்குரிய ஒரு கிரகம் புதன், அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல மறைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இருப்பினும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபேவரா வந்துடுறாரு. அடுத்த செவ்வாய் 2-9க்குரிய ஒரு யோக கிரகம். செவ்வாய் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் போயிட்டு 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. ஆனா ஸ்தானம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். இருப்பினும் சுப பலன்கள் தான் அதிகமா இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துல ராகு, விரய ஸ்தானத்துல ராகு. அயன சயன போகஸ்தானம் விரய ஸ்தானத்துல ராகு. சோ இந்த விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு குற்றம் தான். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கு. சுப விரய செலவுகள் நிறைய நடக்குது. குடும்பத்துல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான சேஞ்சஸ்க்கான அந்த ஐடியாஸ் எல்லாம் இப்ப பிறக்குது. சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்த இந்த மாதத்துல கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாயும் புதனும் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதே போல புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடையுது. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலவையான அமைப்புல இருக்கு மீனத்துக்கு. பெருசா நெகட்டிவாவும் இல்ல, அதே போல பெரிய அளவுல பாசிட்டிவாவும் இல்ல. நான் ரெண்டையும் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா ஜென்ம சனி நமக்கு கொஞ்சம் அந்த பாதிப்புகளை குறைச்சு கொடுக்குது. அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இப்ப மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை இப்போ எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். புத்தி தெளிவு இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதிகமான கலக்கங்கள்லாம் குறையும். அதிகமான மன உளைச்சல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். நாலுல குரு பகவான் இருக்கிறது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அப்படியே ஏறும் இறங்கும், அப்படியே கிராஃப் ஏறும் இறங்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதத்துல உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பெருசா தடை தாமதம் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல.
அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய மன ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபேவரா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வண்டி, வாகனம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதே போல நிலபுலங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கையில மொபைல் போன்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த மொபைல் போன்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே விழுந்து உடையிறது அல்லது மொபைல் போன்ல ஏதாச்சும் ஃபால்ட் வரது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது. இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள் வரலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த விரைய செலவுகள் ஏற்படலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் இருக்கும். ஆனா அது பெருசா நெகட்டிவ் பண்ணல. கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்துல இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீக் பண்ணுது, செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே நிவர்த்தி பண்ணிடுது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை செகண்ட் ஹாஃப்ல சரியாகுது. குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல சரியாகுது. வண்டி வாகனம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் 13ஆம் தேதிக்கு மேல சரியாகுது. எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றீங்க. பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்கு இந்த மந்த் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த 5ல இருக்கிற சுக்கிரன் பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, அதே போல பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி 5க்கு வந்தா பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். அல்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை அக்கறையோட இருக்கணும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கானா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. முதல் 14 நாட்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா 14ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை 14ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக் பண்ணும். முதல் 14 நாள் அவ்வளவா சிறப்பா போகாது. காதல் உறவுல ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தம், ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலை இதெல்லாம் இருக்கும். அடிக்கடி கருத்து போராட்டம் வரும். தேவையில்லாத மன விரக்தி தன்மை எல்லாம் வரும். அதே போல பூர்வீக சொத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் முதல் 14 நாட்கள்ல இருக்கலாம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப நான் சொன்ன ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. அதே போல 3ஆம் அதிபதி 5ல முயற்சி நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். புதிய விஷயத்துக்கான அந்த பிளானிங் இப்ப பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. குழப்பத்தன்மைகள் அதை கொண்டு கொடுக்கும். அதாவது அஷ்டமாதிபதி புத்தி ஸ்தானத்துல இருக்கும்போது குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். ஆனா அது நம்முடைய ராசிநாதன் வலிமையா இருக்கிறதுனால அது பெருசா நமக்கு ட்ரபிள கொடுத்துறாது. சரியான பாதையை சூஸ் பண்ணி நம்ம பயணிச்சுக்குவோம். அதனால எந்த ஃபீல்டுல நீங்க இருந்தாலும் சரி, தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளானிங் பண்றது, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, பிளானிங் பண்றதுக்கு இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்மே ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஏன்னா புதன் உச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல நீங்க பிளான் பண்றது இன்னும் கச்சிதமா இருக்கும், தெளிவா இருக்கும். ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க, புரிதலுக்கு வந்துருவீங்க. சோ அதை நான் செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய். வாழ்க்கை துணை மேல அடிக்கடி கோபம் வரும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி சலிப்பு உணர்வு வரும். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைய கொஞ்சம் பராமரிச்சு போகணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா 2 9க்குரிய ஒரு யோக கிரகம், அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும். வாக்குவாதம் தான் அடிக்கடி வருதே தவிர வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே போல வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க. அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உங்களுடைய சுற்றத்தார்கள், அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவருங்க கூட எல்லாம் ஓரளவுக்கு அந்யோன்யமான நட்பு தன்மைகள்லாம் வெளிப்படும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்குது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதாவது 16ஆம் தேதிக்கு மேல 6ஆம் அதிபதி நமக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சோ அந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா சுத்தி இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், அதே போல வாழ்க்கை துணை இவர்களால ஒரு மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மைகள் வரலாம். ஒரு மாதிரி மன உளைச்சல்கள் வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கவனமா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆதாயம், ஒரு தேவை நிறைந்த ஒரு செலவா இருக்கு. ஒரு நல்ல செலவா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம். சுப செலவா இருக்கு. ஆனா 12ல இருக்கிற ராகு ஓட்ட கூடத்துல தண்ணி நிரப்பின கதையா சம்பாதிக்கிறோம் செலவாகுது, சம்பாதிக்கிறோம் செலவாகுது, அப்படியே அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது 12ஆம் இடத்துல பாவகிரகத்துடைய அந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த செலவு கண்ட்ரோல்டா இருக்காது. அப்படியே மாத்தி செலவாயிட்டே இருக்கும். நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது ட்ரை பண்ணுங்க. சுப விரைய செலவா அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. குரு பார்வையில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அது நல்ல செலவா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு செலவு செய்யறது, நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அப்படிலாம் உங்களுக்கு தேவையான கேஜெட், உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது. சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அது சார்ந்த வகையில உங்களுடைய செலவுகளை பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனாக்கா கையில பணம் இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்து
அந்த பணத்தை வீணா விரயம் பண்ணிடுவீங்க. அதனால வந்து நல்ல விஷயத்துல உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க. நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதே போல இப்போ நடக்கிற செலவுலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற செலவா தான் இருக்கும். பெருசா நெகட்டிவான செலவுலாம் எதுவும் இல்ல. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். ஆனா அந்த மருத்துவ செலவு கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்ப ஹெல்த் ரீதியா நீங்க ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க இப்ப செலவு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஹெல்த் நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க. சோ அதுக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல சனி பார்வை கொஞ்சம் விலகி இருக்கு. சனி பகவான் வக்ரமாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு பார்வையில பரிபூர்ணமா 10ஆம் இடம் இருக்கு. செவ்வாயுடைய பார்வை நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் பலம் அடையுது. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலைகள் இருக்காது. தொழில் உத்தியோகத்துல ஒரு சுப வளர்ச்சி, சுப மாற்றம் உண்டு. நீ இழந்த அந்த அங்கீகாரம், உங்களுடைய பெயர் புகழ் திரும்ப உங்களுக்கு கிடைச்சிரும். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 4ல தான் இருக்காரு. அதனால இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க பணிபுரியிற இடத்துலயே உங்களுடைய இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நீங்க ஒரு இடத்துல ஆல்ரெடி உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகலாம். அல்லது ப்ரமோஷன்ல வேற இடத்துக்கு போகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா மேன்மையை தான் கொடுக்கும். எதுவும் நெகட்டிவா பண்ணிடாது. செவ்வாயுடைய பார்வை 10ல இருக்கிறதுனால அது சுபத்துவம் தான். இருப்பினும் கொஞ்சம் சுமை அமைப்புகளை காமிக்கும். கொஞ்சம் இந்த மாதத்துல முதல் 13 நாட்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். கொஞ்சம் நேரம் கடந்து வீட்டுக்கு வருது, கொஞ்சம் அதிகமா டியூட்டி பாக்குறது, இது மாதிரியான அமைப்புகளை காமிக்கும். மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவ் பண்ணிடல. இப்போ நீங்க வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க தொழில் உத்தியோகத்துக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது இப்போ பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேவரான ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கலன்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல தைரிய அபிவிருத்தி நல்லா இருக்கும். கண்மூடித்தனமாக கோபம் வரும். இந்த கோபத்தை குறைச்சுக்கணும். அதே போல வந்து இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். சூரியன் ஆட்சியா இருக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். அதே போல வந்து இந்த மாதத்துல ஆயுதங்களால் ஏதாச்சும் காயம் ஏற்படுறது, ஏதாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் கீறிக்கிறது, உடல்ல எங்கேயாச்சும் கீறிக்கிறது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வருது. இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. கேர்லெஸ்ஸா இல்லாம ஏதாச்சும் நீங்க ஆயுதங்களை ஹேண்டில் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கவனச்சது இல்லாம அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை, முகம், உடைய கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருது. சோ இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரபிளா இல்ல. அட ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெருசா இந்த ட்ரபிளும் இல்ல. சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. புதன் உச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால கல்விக்கு இந்த மாதம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா தொய்வு நிலைகள் எதுவும் இருக்காது. கல்வி சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அதே போல கல்வி சம்பந்தமா ஏதாச்சும் முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா அதை வந்து இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல அந்த முடிவுகளை வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது. 13ஆம் தேதிக்கு மேல பாசிட்டிவா நிறைய விஷயம் வருது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கல்வி சார்ந்த வகையில ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி, மீன லக்னம் இந்த மாதத்துல நல்ல ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. உடைய உடல், உங்களுடைய மனம், உடைய செயல் பாசிட்டிவா இருக்கு. நீ ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் மிஸ் ஆகலாம். நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளிக் ஆயிடும். அதனால உங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கையோட செய்யுங்க. சுப வளர்ச்சி, சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கு ஃபேவரா மாறிடும். அதனால பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. எந்த சேஞ்சஸும் பண்ணல. அடுத்து குருவுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கு. குரு இந்த மாதத்துல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. அதாவது வந்து 18ஆம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மீனத்துக்கு திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவசரமான ஒரு சில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது நான் பாக்குறது வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். 6ல கேது இருக்கிறது நல்லது. சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 8 நாட்கள்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து வந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இது ஆவரேஜா இருக்கு. புதன் மட்டும் இந்த மாதத்துல உடனடியா பயிற்சி ஆயிடுவாரு. அதனால சூரியன் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜான டைம் பீரியடா நம்ம
எடுத்துக்கலாம். அடுத்து வந்து செவ்வாய் 8ல குரு பார்வையில் இருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல குரு பார்வை செவ்வாய்க்கு மிஸ் ஆகும். ஆனா செவ்வாய் மட்டும் தனித்து 8ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. அடுத்து இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 2ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து நீச்சம் ஆயிடுவாரு. சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு. சோ அதையும் நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது வந்து 17ஆம் தேதி சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு. சூரியன் வந்து 8ஆம் இடத்துல வந்து நீச்சம் ஆகுறாரு. 6ஆம் அதிபதி 8க்கு வரது வந்து விபரீத ராஜயோக அமைப்பு. ஆனா அந்த மாதிரி நீச்சம் ஆகிற அமைப்பு கொஞ்சம் குற்றமா நான் பாக்குறேன். அடுத்து வந்து நம்ம மெயினா பாக்குறது 24ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதே போல வந்து செவ்வாய் 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. சோ இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கு. மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் 10 நாள் எந்த பிரச்சனையும் மேஜரா இருக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. நீங்க வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஃபேமிலி, உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இப்படி ஆல்சோ எல்லாமே முதல் 10 நாள் ஓரளவுக்கு சுபத்துவமா போகும். எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா போகாது. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டவுன் ஆகுற அமைப்பு. முதல்ல நம்ம பாக்குறது 7ஆம் பாவத்தை பார்க்கலாம். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல நீச்சம் 8ஆம் அதிபதி 7க்கு வரதே குற்றம், அதுலயும் நீச்சமாகிறாரு. அதீத பாவத்துவ நிலை அடைகிறாரு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் வருத்தத்தை கொடுக்கலாம். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி. திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்கன்னா திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த மாதத்துல அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் நம்ம தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கிறது சுப ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். 7ஆம் பாவகம் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல மேக்ஸிமம் பொருத்தமில்லாத ஜாதகம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது திருமண முயற்சியில கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணோம்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நண்பர்கள், உடைய சமூக வட்டம், உடைய உறவினர்கள், உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். இவர்கள் கூட ஏதாச்சும் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படலாம். சண்டை, சச்சரவு, தேவையில்லாத குழப்பம், மன வருத்தம் ஏதாச்சும் ஏற்படலாம். இல்ல இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஹெல்த். உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி சொல்றேன்னா 8ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம், 6ஆம் அதிபதி நீச்சம், விபரீத ராஜயோக அமைப்பு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் வந்து நீச்சமாகும் போது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி வலிமை இல்லாத அமைப்பை கொடுக்கும். குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற அமைப்பை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுதாரிப்பா டிராவல் பண்ணணும். அதே முதல் 18 நாள் மேஜரா ட்ரபிள் கொடுத்துறாரு. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா குரு பார்வை செவ்வாய் மேல இருந்து அப்படியே மிஸ் ஆகும். அதை நான் கொஞ்சம் வீக்கா பாக்குறேன். அதே போல குரு உச்சமாகிற மாதம் அப்படிங்கறதுனால சமாளிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா ராசிநாதன் வலுத்துட்டாரு. ஜென்மத்துல இருக்கிற சனி பலம் இழந்து வக்ரத்துல இருக்காரு. இயல்புக்கு மாறான நிலையில சனி பகவான் டிராவல் பண்றாரு. அதனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு தன்மை வருது. இருப்பினும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சிரமத்தை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தை தனி அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய தலை, முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இந்த மாதத்துல வந்து பல்வலி வரது, பல்லுல பிரச்சனை வருது, அதே போல வந்து தலைமுடி அதிகமா கொட்டுறது, ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் பிரச்சனை வருது, முகத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த மாதத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் வரலாம். அதனால தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்டா நீங்க வச்சுக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சுப வளர்ச்சி, சுப மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கவனம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கணும். சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடுறது ரொம்ப நல்லது. தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை சரியா பண்ணணும். ஆன்மீகத்துல முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வந்து இந்த மாதத்துல பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள் பண்றது, பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்றது. சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அதே போல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளை விலகி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம், பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவுல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது. அதே போல இந்த மாதத்துல புத்தி தெளிவு கிடைக்கிறது. தெளிவா ஒரு பிளான் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை டீப்பா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா ஆன்மீக சிந்தனை இந்த மாதத்துல அதிகரிக்கும். ஏன்னா சந்திரனோட வீட்டுல குரு, கேது, சுக்கிரன் அந்த காம்பினேஷனும் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்
விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா கிடைக்கும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உறவுநிலை, தந்தையாருடைய உறவுநிலை இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். தாய் தந்தையார்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படலாம், அவருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்ல தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தாய் வழி உறவுகள், தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருதா, ஏதாச்சும் குழப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எந்த குழப்பமும் இல்ல. தொழில் உத்தியோக ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா போகுது. முதல் 18 நாள் பாசிட்டிவா இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா குரு பார்வை 10ஆம் இடத்துல இருந்து மிஸ் ஆகும். இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்ல. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம். அதனால தொழில் உத்தியோகம்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தா நகரும். தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சிகள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு ஜம்ப் ஆவாங்க. இப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்ல மேக்ஸிமம் வேலை கிடைச்சிடும். ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கே இப்ப மைண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு உத்தியோகம் பார்க்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். இல்ல உத்தியோகத்துக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் உடைய ஜனனகால ஜாதகம் பாசிட்டிவா இருக்குன்னா, உடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க நம்பி தொழில இறங்கலாம். ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வக்ர சனியா இருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனா இப்போ வந்து சனி பகவான் அடுத்த ஒரு 2 மாதத்துல ரீஸ்டார்ட் ஆயிடுவாரு. ஜென்ம சனியை ரீஸ்டார்ட் பண்ணிடும். அதனால எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிய கூடாது. 7.5 சனி விலகுற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா நம்ம கேம் ஆடணும், கொஞ்சம் கவனமா நம்ம கேம் ஆடணும். ஏன்னா சனியுடைய 10வது பார்வை வந்து 10ஆம் இடத்துல இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணும். வக்ர காலகட்டம் வந்து ட்ராப் அப்படியே ஒரு மாதிரி அந்த நமக்கு வந்து பொறி வைக்கும். நம்ம வந்து அதுல மாற்றமானு பார்க்கும். தசாபுக்தி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தாராளமா இறங்கி நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள், டக்கு டக்குன்னு போய் பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. போய் எதுலயாச்சும் போய் லாக் ஆயிடும் பணம். அதனால வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா தாராளமா ரிஸ்க் எடுங்க. ஏன்னா ஜென்ம சனி போல ஒரு ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ்க்கையிலேயே கிடைக்காது. என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும், அனுபவ பாடத்தை கொடுத்தாலும், ஜென்ம சனியில தான் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கவே முடியும். எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறதுனா அது ஜென்ம சனியில தான். ஆனா உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜென்ம சனி உங்களுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும். உங்களை ஒரு விஷயத்துல இறக்கி விட்டு அனுபவ பாடத்தை கொடுத்து அதுல வந்து உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். தசாபுக்தி வீக்கா இருந்துச்சுன்னா அந்த ஜென்ம சனி அனுபவம் அப்படிங்கிற பேர்ல உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கும். இந்த காம்பினேஷன் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்களை தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. அடுத்து பொருளாதாரம். இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கும். கையை மீறிய செலவு, அதாவது வருமானத்தை தாண்டிய செலவுகள் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஆல்ரெடியே மீனத்துக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் சார்ந்த விஷயம், கடன் சுமையில இருக்கிறது. அதே போல பொருளாதாரம் பத்தல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலங்கிற ஒரு அமைப்பு, நிறைய கமிட்மெண்ட், மாத்தி மாத்தி கடன் கட்டுற ஒரு அமைப்பு, இப்படிதான் போயிட்டு இருக்கு மீனத்துக்கு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலு ஏறும். ஏன்னா வந்து குருவுடைய பார்வை 12ஆம் இடத்தை விட்டு விலகுது. 11ஆம் இடத்துல சமசப்தம பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். பணம் நிறைய சம்பாதிக்கணும், அடுத்தது ஏதாச்சும் பெருசா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எல்லாம் வரும் நல்லா பயங்கரமா. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா வந்து விரயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு. கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டே இருப்போம். ஆடம்பர செலவுகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பயனுள்ள அர்த்தமுள்ள செலவுகளை மட்டும் அதிகமா மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை இதுலயும் இறங்கிடாதீங்க. கடன் பிரச்சனைகள் வரலாம், அல்லது கடன் சூழல்ல போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா 7.5 சனியில நீங்க கொடுக்குற பணம் அவ்வளவு எளிமையா கைக்கு கிடைக்காது. அந்த விதிகள்லாம் நிறைய இருக்கு. அல்ல யாருக்கு பணம் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி தான். அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஏதோ ஒரு தர்ம அமைப்புல தான் வரும், தானம் பண்ற மாதிரி தான் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல, அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னா உதவி பண்ணுங்க. இல்லைனாக்கா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல ஃபேமிலிக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்க வேண்டாம். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியனும் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், அதே போல வந்து பார்த்தோம்னா புதன் பகவான் வந்து உச்சத்தில இருந்து உச்சநிலையை விட்டு விலகி 8ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படி டிராவல் பண்ணுவாரு. மேலும் வந்து சூரியன் புதன் 8ல இணைகிறது புதனாதித்ய யோகத்தை வலிமையா கொடுக்கும். ஆனா சூரியன் நீச்சமா இருக்கிறதுனால தன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். முதல் 18 நாள் ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது. முதல் 18 நாள் வந்து கல்வி சார்ந்த வகையில சுபமான வளர்ச்சி, படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகமா இருக்கிறது, படிப்புல வந்து ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா ஹெல்த் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஹெல்த் உங்களுடைய மைண்ட் செட் வந்து அடிக்கடி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அளவுல தடுமாற்றம் இல்ல, குழப்பத்தை தவிர்த்தால் வெற்றி நிச்சயம். இதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா சொல்றது. அடிக்கடி மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையா இருக்காது. அதை மட்டும் மாணவ மாணவிகள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில அற்புதமான வளர்ச்சிகள் நிச்சயமா உண்டு. ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கிரகத்துடைய நிலைகள்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஏன்னா வந்து 2 கிரகம் நீச்சமாகிற அமைப்பு, பாவ கிரகங்கள் தான் நீச்சமாகுது. இருப்பினும் அது நீச்சமாகிற இடம் கொஞ்சம் குற்றமான இடம். அதன் அடிப்படையில இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வருது. அதுல குரு வந்து நமக்கு உச்சமாகிறது இன்னொரு பிளஸ். 18ஆம் தேதியில இருந்து குரு உச்சமாகிறது, அது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். தொழில் உத்தியோகம் இதுல எந்த பிரச்சனையும் வராது. பொருளாதார ரீதியா உங்களால மேனேஜ் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மள சேஃப்டி பண்ணும். ஆனா செலவு அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உறவு நிலைகள்ல நண்பர்கள், வாழ்க்கை துணை, அதே போல உங்களுடைய வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்துல டிராவல் பண்றாரு. இந்த மாதத்துல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா குரு வக்ரம் ஆகுறாரு, அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. 27ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. மாதத்தோட கடைசியில இருக்கிறதுனால இந்த மந்த் ஆல்மோஸ்ட் நமக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துரும். ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மாதம். எனவே ஜென்மத்திலே இப்போ சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்காரு. ஆனா 11ஆம் தேதி வக்ரம் ஆயிடுறாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனையே செய்யும், அது ஒரு விதி இருக்கு. அதன் அடிப்படையில லக்னாதிபதி வலிமை இழக்கிறார், ராசிநாதன் நமக்கு வந்து வலிமை இழக்கிறார். 11ஆம் தேதிக்கு மேல இந்த அமைப்பு ஏற்படுது. அடுத்து 6ஆம் இடத்துல கேது, 6ல கேது இருக்கிறது நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்காரு. சூரியன் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், செவ்வாய் ஆட்சியா இருக்காரு. யோகாதிபதி ஆட்சி அடைகிற ஒரு மாதம். அதே போல 12ஆம் இடத்துல ராகு, குருவுடைய பார்வை இல்லாத ராகு, அது வந்து டெஃபினட்டா விரைய செலவுகளை கொஞ்சம் கடுமையா கொடுக்கும். அடுத்த இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. அதே புதன் பகவான் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆகிறாரு. அதே போல இந்த மாதத்துல கரெக்டா 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம், 16ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சத்தை விட்டு வெளியேறி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி, அதுவும் குற்றம் தான். நீச்சத்தை விட்டு வெளியேறினாலும் 8ல வந்து அமர்றது குற்றம். அடுத்து சூரிய பகவான் 6ஆம் அதிபதி, அவர் போயிட்டு 8ஆம் இடத்துல இருந்து நீச்ச நிலையை விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அது பரவாயில்லங்கிற அமைப்புல வருது. அடுத்து சனி பகவான் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. இதுதான் இந்த நவம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் பரவாயில்ல, எல்லாமே வந்து ஆவரேஜா நகர்ந்து வந்துரும். எல்லாத்தையும் வந்து நம்மளால நகர்த்த முடியும், பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நகர்த்த முடியும். 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. 5ல வக்ரம் ஆகுறதுனால குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாது, அடிக்கடி போட்டு குழப்பிக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா தாங்கி நகர்த்துவோம், அந்த அமைப்பு அது கொடுக்குது. ஆனா ஏன்னா 5ல இருக்காரு, திரிகோண ஸ்தானத்துல இருக்காரு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்த அமைப்புகள் இருக்கும். இதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். இது சார்ந்த யோசனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு, அதுலயும் ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்கும். 11ஆம் தேதிக்கு மேல இது நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. இதுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல எதுலயும் ஓவரா ரியாக்ட் ஆயிடாம நம்ம அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். அடுத்து வந்து 6ஆம் இடத்துல கேது, என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு வலிமையை கேது கொடுக்கும், தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும். எதிரிகளுடைய அழிவு, உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்களுடைய பயத்தை நீங்க சம்பாதிச்சிருவீங்க. மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுற அமைப்பு வந்துடும். அதை வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கொடுத்துரும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் நிலைக்காது, அப்படியே ஒன்னும் மறைஞ்சிடும், அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க இந்த மாதத்துல வந்து நிலைத்து இருக்க மாட்டார்கள். அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து 6ல இருக்கிற கேது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும்
பிரச்சனைகள் ஏற்பட்டா அதுக்கு உடனுக்குடனே மருத்துவ செலவுகளை கொடுத்து அதை சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல மருத்துவமனை அதிகமா போறேன், மருத்துவ செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா நினைச்சு பயப்பட வேண்டாம். ஹெல்த் ரெக்கவர் ஆகும். அது 6ல இருக்கிற கேது பண்ணிடும். அடுத்து வந்து 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கடனை உருவாக்குவாரு. கடன் வாங்கி கடன் சார்ந்த விஷயங்களை ஈடுபட வைக்கும். ஆனா சமாளிக்கிற கேப்பபிலிட்டியும் கேது கொடுத்துரும். கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கும். மீனத்துக்கு வந்து இப்போ வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பொருளாதார சிக்கல்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். 12ல வேற ராகு, எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் வரல. செவ்வாயுடைய பார்வை மட்டும் ராகு மேல இருக்கு. செலவு அதிகமா இருக்கு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆல்ரெடி நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம். இந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே அவேர்னஸா இருக்கணும். அடுத்தது நம்ம மீனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், உங்களுடைய சுற்றத்தாறுகள், உடைய நட்பு வட்டாரம், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போன மாதத்துல பார்த்ததுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. அந்த கிரகத்துடைய நகர்வு எதுவும் இல்ல. அல்ல இந்த மாதத்துல அவர்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்த 16ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், உடைய நண்பர்களால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், அதேபோல உங்களுடைய சுற்றத்தார்களுடைய ஏற்பட்ட பகை உணர்வு, பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து 16ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். சுக்கிரன் 7ஆம் இடத்தை விட்டு நகர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்திலையும் உங்களுடைய ஹெல்த் மேல தனியா அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ராசிநாதன் வக்ரம் ஆகிறாரு. 1 8ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. 8ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கு, சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு. இதெல்லாம் மைனஸ் தான். அல்ல ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் ஏதாச்சும் மாத்தி வரலாம். உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள், அதே போல வந்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, அதே போல அந்த கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது. சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கிற நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து கவனச்சிதறல் அதிகமா ஏற்படும். வண்டியை ஓட்டிட்டு சிந்தனை எங்கேயாச்சும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கோங்க. சேஃபா வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் எல்லாம் கரெக்டா போடுங்க. அதே போல வண்டியோட டாக்குமெண்ட், நீங்க 4 வீலர் இயக்கினாலும் சரி, 2 வீலர் இயக்கினாலும் சரி, வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஏதாச்சும் ஃபைன் கட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தோட ஏதாச்சும் விரோதம் ஏற்படுது, அரசாங்கம் வழியில ஏதாச்சும் தொல்லைகள் வருது, அல்லது வண்டி வாகனம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஃபைன் கட்டுறது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்ல வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து 9ஆம் அதிபதி 9லே ஆட்சி. இது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். தந்தையாரால ஆதாயம், தந்தை வழி உறவுகளால ஆதாயம், ஃபேமிலியில இருந்த சுமையான அமைப்பு கொஞ்சம் குறைகிறது, குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. முக்கியமா 16ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கும், தாயார் வழியில ஆதாயம் கிடைக்கும், தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். தாய் தந்தையாரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மனவர்த்தங்கள்லாம் நீங்கும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகம், நிலபுலம் வாங்குற யோகம். ஏன்னா 4ஆம் அதிபதி புதன் பகவான் அவர் போயிட்டு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. அதனால நிறைய பேர் ஏதாச்சும் நிலபுலம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சொந்தமா இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்றது, வீடு கட்டின வீடாவே வாங்குறதுக்கு ட்ரை பண்றது, ஏதாச்சும் லோன் போட்டாச்சும் நம்ம ஏதாச்சும் வாங்கலாம், ஏதாச்சும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், லைஃப்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். 8ஆம் இடம் ஆக்டிவா இருக்கிறதுனால நீங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு ஒரு வாட்டி 10 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க போய் வாங்குற டைம் வந்து 7.5 சனி, 27ஆம் தேதிக்கு மேல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதே போல வந்து 8ஆம் இடமும் ஆக்டிவ்ல இருக்கு. ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. மற்றபடி நிலபுலம் வாங்குறதுக்கு ஐடியா இருக்குன்னா அதை ப்ரொசீட் பண்ணலாம், வாங்கலாம். ஏதாச்சும் லைஃப்ல ஒரு அப்கிரேட் பண்ணலாம், அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதே போல வண்டி வாகனம், புதுசா ஏதாச்சும் கேஜெட் வாங்குறது, எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் வாங்குறது, செல்போன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இதுக்கெல்லாம் அந்த மந்த் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு. எப்படியா இருந்தாலும் செலவு தான். நிறைய செலவுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே சம்பளம் வரும், எப்படியோ கரைஞ்சிரும், கையில சுத்தமா பணம் நிக்காது. பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணணும். நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் வந்து ஸ்டேபிளா இருக்காது. டெஃபினட்டா உங்களுக்கு தசாபுக்தி லக்னாதிபதி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கொஞ்சம் வலிமையா இருந்து தசாபுக்தி நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் வராது. மற்ற மேக்சிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ம சனி 7 8ஆம் இடம் ஆக்டிவ் ஆகும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனையை கொடுக்குது. இல்ல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவுல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உடனுக்குடனே நிவர்த்தியை கொடுத்துரும். அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பிரச்சனைகள் வருது, ஆனா அது மருத்துவ செலவா கன்வெர்ட் ஆகி அதுக்கு உடனுக்குடனே நிவர்த்தியும் கிடைச்சிருது. எனவே செலவு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். கையில பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. சுபவிரய செலவா மாத்திக்கோங்க. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது.
அடுத்த அந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல தொழில் உத்தியோகத்துல ஒரு தொய்வு அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் தொழில் உத்தியோக ரீதியா எடுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாகிறது குற்றம். எனவே முதல் 11 நாள் பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. தொழில் உத்தியோக ரீதியா பெருசா குழப்பமோ தடுமாற்றமோ ஏற்படாது. ஆனா 11ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு வரும். சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு. அடிக்கடி பார்த்தோம்னாக்கா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுறது, 2 பேருக்கும் கருத்து போராட்டம் வருது, மேல் அதிகாரிகளால தொந்தரவு வருது, மேல் அதிகாரிகளோட ஒத்து போகல, ஒரு ஈகோ பிரச்சனை வருது, அது போல ஏதாச்சும் ஒரு மாதிரி மைல்டான ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் ஏதாச்சும் மாற்றம் பண்ணலான்னு இருக்கேன் அல்லது பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்ல 11ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் நம்ம பல்ல கடிச்சு நகர்த்தணும். பிசினஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி போய் லாக் ஆக வேண்டாம். ஏன்னா அது வந்து அவ்வளவா ஃபேவரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தசாபுக்தி வலிமையா இருக்கிற பட்சத்துல அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தொழில் உத்தியோகம் உடைய தொழில் வந்து அதுல வந்து ஒரு லாபத்தை கெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் மட்டும் பண்ணுங்க. நான் மாற்றம் பண்றேன், இடமாற்றம் பண்றேன், அதுல இன்னும் கொஞ்சம் நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லி அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. எனவே தொழில் உத்தியோகம் இந்த மாதிரில ஆவரேஜ் தான், பெருசா ஃபேவரா இல்ல. கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டோம்னா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வலுக்கிற மாதம். அதே போல 4ஆம் அதிபதி நமக்கு வந்து 9ஆம் இடத்துல, செவ்வாய் ஆட்சியா இருக்காரு, செவ்வாயோட இணைவுல இருக்காரு. சூரியனும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்ச நிலையை விட்டு வெளியேறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமா மேஜரா இந்த ட்ரபிள் வந்துராது. ஆனா 11ஆம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு குழப்ப அமைப்புகள் தென்பட ஆரம்பிக்கும். மைண்ட் ஒரு நிலையா இருக்காது, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். மைண்டை வந்து நம்ம ஒரு போக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். சோ அதை மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க, பாசிட்டிவா உங்களுடைய நாட்களை தொடங்குங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். போக்கஸ்டா இருக்கிறதுக்கு மெடிடேஷன் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு வந்து மறதி பிரச்சனை வரும், படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேதுங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேர் சந்திப்பாங்க. நான் சம் ஆஃப் ராசிகளுக்கே இந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு வரேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா கிரகங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அதுலயும் வந்து முக்கியமா மீனத்துக்கு ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆக போது லக்னாதிபதி வலிமை இழக்கிறார், 5ல வந்து உச்சமாகி வக்ரமாகிறாரு. அதனால வந்து மறதி பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். தலை வலி, படிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது, தலையை வலிக்குது. இது போன்ற ஏதாச்சும் ஃபால்ட்டை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம். எனவே மாணவ மாணவிகள் நல்லா மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்க, அது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஓவரா அலட்டிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சு பயந்து உங்களை நீங்க அலட்டிக்க வேண்டாம். ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்னிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சோ கிரக அமைப்புகள்லாம் அப்படிதான் இருக்கு. நான் வந்து பாசிட்டிவா இருக்கிற விஷயத்த பாசிட்டிவா சொல்லிட்டேன். எதெல்லாம் வார்னிங்கா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வார்னிங்காவே நான் கொடுத்துட்டேன். இதுல சொல்லியிருக்க அந்த வார்னிங்கான பாயிண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிற பட்சத்துல நமக்கு இருக்கிற நெகட்டிவான பாயிண்ட கூட நம்மளால பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும். இருப்பினும் இந்த நவம்பர் மந்த் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாவே நகர்ந்துரும். ஏன்னா ஜென்ம சனி லாஸ்ட்ல தான் ரீஸ்டார்ட் ஆகுது, 27ஆம் தேதி தான் ரீஸ்டார்ட் ஆகுது. அதுல ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாவே நகர்ந்துரும். பெருசா குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க வந்து சொல்லியிருக்க விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க. அதுல குழப்பம் ஏதாச்சும் வர பட்சத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வா இருந்து அதுல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அஸ் யூஷுவலா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஜென்மஸ்தானத்துல சனி, ஜென்ம சனியா ரீஸ்டார்ட் ஆயிட்டாரு. போன மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த டிசம்பர்ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு, ஜென்ம சனியா டிராவல் பண்றாரு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதத்துல 7.5 சனி இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம நிதானமா பொறுமையா அவசரப்படாம இருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து வந்து குரு நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன். ஆனா இந்த மாதத்துல கரெக்டா 19ஆம் தேதி பின்னோக்கி டிராவல் ஆகுறாரு. பின்னோக்கி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி, அதாவது வந்து மிதுனத்துக்கே டிரான்சிட் ஆயிடுறாரு பின்னோக்கி. 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறது பெருசா பிரச்சனை இல்ல, அதை நம்ம ஓரளவு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் குரு தன்னுடைய இயல்பு நிலையை இழந்து இருக்காரு, வலிமை இழந்து இருக்காரு. வலிமை குன்றிய நிலையில 5ஆம் பாவத்துல டிராவல் பண்றாரு. அது நான் குற்றமா பாக்குறேன். அடுத்து 6ல கேது. 6ல இருக்கிற கேது வந்து வலிமையான
நேர்மறையான கேது தான், பெருசா நெகட்டிவ் பண்றது இல்ல. அடுத்து 8ல புதன் பகவான், 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய், இதுல செவ்வாய் மட்டும் ஆட்சியா இருப்பாரு. சோ இந்த சூரியன் சுக்கிரன் செவ்வாயுடைய காம்பினேஷன், பாவ கிரகங்கள் எல்லாம் விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாகியத்துல இருக்கு. இதை நான் குற்றமா தான் பாக்குறேன், பெருசா ஃபேவர் கிடையாது. அடுத்து 12ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ராகு, ஆனா 19ஆம் தேதிக்கு மேல ராகுவுக்கு வந்து குரு பார்வை கிடைச்சிருது, அதனால அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் வீக் பண்ற நிலையில தான் ராகு இருக்காரு. அடுத்தது இந்த மாதத்துல பிளானட்டரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கிரகங்கள்லாம் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுதான்னு பார்க்கும்போது கரெக்டா 6ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. சோ இதை நான் பாசிட்டிவாவே பாக்குறேன். அடுத்த 7ஆம் தேதி செவ்வாயுடைய நகர்வு, செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. இதுவுமே நமக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல டிராவல் பண்றது ஒரு வலிமையான அமைப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதி கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் அஷ்டமாதிபதி, சாரி 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட போய் காம்பினேஷன் ஆகுறாரு. 6 கூடிய ஒரு 10க்கு போறது குற்றம் தான், யோகாதிபதியோட இணையிறது ஒரு மாதிரி போட்டித்தன்மையை குறிக்குது. அதனை தொடர்ந்து நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா 19ஆம் தேதி குரு வக்ரத்திலேயே மிதனத்துக்கு போயிடுறாரு. வக்ரத்திலேயே தான் மிதன ராசிலையும் டிராவல் பண்றாரு. அடுத்து வந்து 28ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சோ அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு சேஞ்சஸ். இதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம், ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அவசர முடிவு, அவசர மாற்றம், கோப உணர்வு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில், உத்தியோகம், உடைய பொருளாதாரம், இதெல்லாம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மாதிரி தெரியும், கெட்ட விஷயம் நல்ல விஷயம் மாதிரி தெரியும். மத்தவங்களோட அட்வைஸை காதுலயே வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா குரு வக்ரம், ராசிநாதனே வக்ரமா இருக்கும்போது பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். மத்தவங்க நல்லது சொல்றாங்கன்னா அதுல காதலே வாங்கிக்க மாட்டோம். அவங்க ஏதோ நமக்கு கெட்டது சொல்ற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதனால நமக்கு யாரு நல்லது சொல்றா யாரு கெட்டது சொல்றான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மத்தவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நமக்கு அது சரியா பட்டுச்சுன்னா அதை செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து மேக்சிமம் பார்த்தோன்னா நல்லவங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு கெட்டவங்க சொல்றதை அதிகமா எடுத்துப்போம். ஏன்னா இப்போ நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். இப்படிதான் அது அப்படியே ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகி அப்படியே கண்ணுக்கு ஒரு மாதிரி பிம்பத்தை புலப்படுத்தும். அதனால கொஞ்சம் புத்தி தெளிவை பயன்படுத்தி யாரு நல்லது சொல்றா யாரு கெட்டது சொல்றான்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மற்றவர்களுடைய அட்வைஸ் எல்லாம் சரியா வாங்கி செயல்படுறது நல்லது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம்னு அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துல யார் எக்ஸ்பெக்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி டிராவல் பண்றது நல்லது. நீங்களாவே சுய முடிவா எடுத்து மாற்றம் பண்ணீங்கன்னா அது அவ்வளவா ஃபேவரா இருக்காது. அதனால உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முடிவுகள், மாற்றங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 19 நாள் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, கடன் சார்ந்த விஷயங்களையும் சரி, குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். அதுல பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸா சொல்றேன்னா உங்களுடைய பிளான்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நகர்த்திடலாம். அதே போல இந்த மாதத்துல முதல் 19 நாட்கள்ல யாருக்காச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை, கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையே வரலாம். அதுல பொருளாதாரத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. இந்த மாதத்துல யாருக்காச்சும் நீங்க கடன் உதவி எல்லாம் பண்ணீங்கன்னா அது திரும்ப சாமானியமா கிடைக்காது. அதெல்லாம் எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல ஃபேமிலிக்குள்ள உடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருக்க வேண்டாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் உதவி பண்றீங்கன்னா அது ஜஸ்ட் நீங்க தர்மமா நினைச்சு கொடுத்துட்டு அதை மறந்துருங்க. அது திரும்ப வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த நிலைகள்ல, எதிர்பார்க்கிற நிலைகள்ல ஒரு மாதிரி அந்த உறவு நிலைகள்ல வருத்தங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமா கொடுக்காம அவாய்ட் பண்றது நல்லது. எனவே இந்த கொடுத்தல் வாங்கல் உறவு நிலைகள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனவே பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இந்த மாதத்துல அவசியமானதா இருக்கு. 19ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வலிமை கிடைக்கும். இருப்பினும் குரு வக்ரம் தான், குழப்பத்தோடயே இருப்போம். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் போட்டு உங்களை படுத்தும். நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. மீனம் இப்போ வந்து நல்லா மெடிடேட் பண்ணும். தெய்வ வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளணும். உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு வீட்லயே நீங்க விளக்கேத்தி வச்சு தெய்வத்தை நல்லா மனதார உருகி வணங்குறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கை கொடுக்கும், எதுனாக்கா அது பிரேயர்ஸ். மீனத்துக்கு பொதுவாகவே ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தியானம் சம்பந்தப்பட்ட விஷயம், மெடிடேஷன், இது போல விஷயங்கள ஆர்வம் அதிகம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கை கொடுக்கணும், அது வந்து உங்களுடைய பிரேயர்ஸ் தான். உங்களுடைய அந்த இறை நம்பிக்கை, இறைவன் கிட்ட அந்த உருகி கேட்கறது. அப்படி நம்ம அதை கரெக்டா பிரேயர் பண்ணும்போது அது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். மன பாரத்தை குறைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மனம் உடல் ரெண்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். மனம் உடல் ரெண்டும் ஒரு மாதிரி நலிந்த நிலையில இருக்கும். ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. எதையோ யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுதான் ஜென்ம சனின்னு சொல்றது. ராசிநாதன் வலிமையா இருந்தா சமாளிக்கிறீங்க, அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த கடத்தை நோக்கி
பயணிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா குருவே இப்ப வக்ரம். அல்ல இந்த மாதத்துல கொஞ்சம் டஃபா இருக்கும். இல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. பிரேயர்ஸ் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரேயர்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க ரொம்ப எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல சார் அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நல்லா மெடிடேட் பண்ணுங்க. மைண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும், புதுசு புதுசா ஐடியாஸ் கிடைக்கும், குழப்பங்கள் தெளிவடையும், குழப்பங்கள் தெளிவாகி உங்களுக்கு தெளிவான மனநிலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, பிரேயர்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்துல தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா 9ஆம் அதிபதி 9லேயே ஆட்சியா இருக்காரு. சூரியன் சுக்கிரனுடைய இணைவுல இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும், பிளஸ் வந்து தெய்வ வழிபாடும் அதிகரிக்கும். அதே போல அந்த தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா தயக்கம் அதிகமா இருக்கும். இது பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்க நிலை இருக்கும். இந்த தயக்கத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு போய் அந்த தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த தகுதியில உங்களை இறைவன் வச்சிருக்கானா அதை யோசிக்காம தயக்கம் இல்லாம போய் செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மனதுல ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதை பண்றவங்களுக்கு தான் புரியும். இல்ல தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காம தயக்கம் இல்லாம செய்யுங்க. அது உங்களுக்கு கூடுதல் பவர், உங்களுடைய பாவங்களை கழித்து உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலா வலிமையை கொடுக்கும். தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, தர்மாதிபதி வந்து பார்த்தோன்னா கர்மஸ்தானத்துல இருப்பாரு. அதுவுமே பாசிட்டிவ் தான். அதுவுமே ஆன்மீகம், இறை வழிபாடு, இறை தொண்டு இப்படிதான் எடுத்துட்டு போகுது. சிவ வழிபாடு அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவன் மேல பற்று அதிகரிக்கும். சிவனை உருகி வணங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இறைவன் சார்ந்த விஷயம், ஆஞ்சநேயர் வழிபாடு சார்ந்த விஷயம், கேது 6ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சோ இதெல்லாம் நீங்க பண்றது நல்லது. இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு தத்துவ ஒளி. அதுல வந்து விநாயகர் வழிபாடு இன்னும் ஸ்பெஷல். அது எதுக்கா அப்படி சொல்றேன்னா, இப்ப மூளை வந்து நமக்கு சரியா இயங்காது. இப்போ வந்து ஜென்மத்துல சனி வந்தாலே வந்து மூளை வந்து ஒரு மாதிரி மந்த அமைப்பை கொடுக்கும், ஒரு சோர்வு அமைப்பை கொடுக்கும். உடல் சோர்வா இருக்கும், ஒரு விஷயத்தை உடனே பண்ண முடியாது, தாமதம் ஆயிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை நம்மளே தள்ளி போடுவோம், சுறுசுறுப்பா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி மந்த அமைப்பை கொடுக்கும், நெகட்டிவ் தாட் அதிகமா கொடுக்கும். அதுக்கு காரணம் அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாகுதுன்னு அர்த்தம். மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் கொஞ்சம் வலிமை இழக்குதுன்னு அர்த்தம். அதை தூண்டி விடுற விதமா விநாயகர் வழிபாடு நமக்கு உதவி பண்ணும். அது எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம விநாயகரை கும்பிடும் போது தோப்புக்காரனை போடுவோம், நல்லா காதை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார்ந்து எந்திரிப்போம். அது நல்ல எக்ஸசைஸ். அது வந்து மூளையை வந்து இன்னும் மெருகேற்றும், மூளையுடைய வலிமையை இன்னும் மெருகேற்றும், நரம்புகளை நல்லா தூண்டி பிளட் சர்க்குலேஷனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி மைண்டை ஃப்ரெஷ் ஆகும், பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர வைக்கும். அதுதான் விநாயகர் வழிபாடு. சயின்டிபிக்கா தான் நம்ம பார்க்கணும். சும்மா நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்றதுனால நமக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சிடலாம் கிடையாது. பிராக்டிகலா பண்ணணும். அந்த பிராக்டிகல் திங்கிங் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிற பாசிட்டிவான அந்த ஆராஸ் உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். சயின்டிபிக்கா உள்ள போகும்போது அதை உணர்ந்து நம்ம செய்யும் போது இன்னும் அதிகமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். எனவே நீங்க இறை வழிபாடு பண்றீங்கன்னா அதோட தத்துவத்தை உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் உங்களால அடைய முடியும். சும்மா நம்ம பூஜை புனஸ்காரம் பண்றதுலேயே மன நிம்மதி ஓரளவு கிடைக்குது. அதை இன்னும் நம்ம புரிந்து பண்ணோம்னாக்கா, தெரிந்து பண்ணோம்னாக்கா அதோட அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இன்னும் மிராக்கலா இருக்கும். அது மீனராசிக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மீனராசிகள் எப்போதுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்மீகம், அந்த தத்ரூபமான விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், புரிதல் இல்லாத விஷயங்கள்ல அதீதமான அறிவை மீனராசியை சேர்ந்தவங்க டிஃபால்ட்டா பெற்றிருப்பாங்க. புரிந்து செய்யும் பொழுது கூடுதல் வலிமை, கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில பெருசா அந்த ட்ரபிளும் இருக்காது. அதுலயும் முதல் 6 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். முதல் 6 நாட்கள் வந்து கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். நல்லா சரியா இயங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான மந்தத்தன்மை இருக்கும். ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள், பிரச்சனை அமைப்புகள் இருக்கும். ஆனா புதனுடைய பயிற்சிக்கு பிறகு அந்த அமைப்புகளும் நிவர்த்தி செய்யப்படும். இந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். இருப்பினும் ஜென்ம சனி நடக்கிறதுனால கவனச்சிதறல் அதிகமா இருக்கும், போக்கஸ்டா இருக்க முடியாது. அதே போல வந்து மறதி பிரச்சனை அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியம், தலைமுடி உதிர்வு, தலைவலி அதிகமா இருக்கிறது, படிச்சு தலைய வலிக்குது, அந்த பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற ஏதாச்சும் ஒரு சில குறைபாடுகள் முன்ன பின்ன வந்துட்டு போகும். ஆனா அது 6ஆம் தேதிக்கு மேல பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வந்துடும். இருப்பினும் கவனம் தேவை. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும், நல்ல தேவையான உறக்கம் கொடுக்கணும். கரெக்டா 8 மணி நேரம் தூங்குங்க. தூக்கத்துல எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்க மைண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. தேவையில்லாத செயல்பாடுகள், கெட்ட மனிதர்களுடைய, கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நண்பர்களால மன உளைச்சல்லாம் வரும். நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வீடு தேடி வரும். அதனால உங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் குறுகலா மாத்திக்கோங்க இப்போ வந்து ஜென்ம சனி விலகுற வரைக்கும். ஏன்னா வந்து நண்பர்கள் வந்து தேவையில்லாத 7.5 எழுத்து வந்து விடுவாங்க. அதனால வந்து நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே போல தீய நண்பருடைய பழக்க வழக்கம், உங்களுடைய நண்பர்களுடைய போக்கு சரியில்லைனாக்கா ஜஸ்ட் நீங்க ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு ஒரு நல்ல 2 அட்வைஸ் பண்ணி பாருங்க. அவங்க கேட்கலன்னா அவங்களை விட்டுருங்க. அவங்க
அவங்க வழியில விட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. நீங்களும் அவங்க கூட தப்புக்கு போய் துணை போனீங்கன்னா உங்களுடைய பேரு வந்து பங்கமாகும். அது உங்களுடைய வீட்டுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். உங்களுடைய வீட்டுக்கு தேவையில்லாத அவமானத்தை கொடுக்கும். அல்ல நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இது நான் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நண்பன் செய்யற தப்புக்கு துணை போயிடுவோம். அது நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். எல்லாமே நம்ம நண்பர்கள் பண்ணிவிட்டு நம்ம தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி இது போன்ற பிரச்சனைகளை மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சந்திச்சிருக்கலாம். இது வரைக்கும் இல்லைன்னா சந்தோஷம். இதன் பிறகு இல்லாமல் நீங்க பாத்துக்கிறது நல்லது. இதை மட்டும் மாணவ மாணவிகள் பராமரிச்சா போதும். கல்வியில பெருசா தடை தாமதங்கள் எதுவும் இல்லை. இந்த மாதம் அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு போயிடும். படிப்புல வளர்ச்சியை கொடுத்துரும். ஓவராலா இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ரீஸ்டார்ட், ராசிநாதன் கொஞ்சம் வீக், 8ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. அதே போல வந்து 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. எனவே இந்த மாதத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது நல்லது. அவசர மாற்றம் அவசர முடிவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல தொழில் உத்தியோகத்துல அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. தொழில் உத்தியோகத்துல சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை, அதே போல வந்து மேல அதிகாரிகளோட அடிக்கடி வாக்குவாதம் வருது, மேல அதிகாரிகளோட ஒத்து போகாத நிலை, இதெல்லாம் இருக்கலாம். சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்ணும். பல்ல கடிச்சிக்கிட்டு எதையும் பெருசா மைண்ட்ல போட்டு ஏத்திக்காம நீங்க மாட்டு உங்க பாதையில அமைதியா போயிட்டே இருங்க. இந்த அமைதியை வைத்து நீங்க சாதிக்கணும். அமைதி தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். பொறுமை, அமைதி, நிதானம், இது மட்டும் உங்களுடைய தாரக மந்திரமா யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் வருதுன்னா டக்குனு பிரேயர்ஸ்ல இறங்கிடுங்க. இறை வழிபாடு, மனதை அப்படியே அமைதிப்படுத்தி நீங்க நகர்த்தணும். மீன ராசிக்கு கோபம், முன்கோபம் அதிகமா வரும். குருவோட ராசியாக இருந்தாலும் சனி ஜென்மத்துல இருக்கும்போது முன்கோபம், முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு பேசிடுவோம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கலாம் இல்ல, டக்குன்னு வாய் விட தெரியாம விட்டு பேசிடுவோம். பிறகு அதை நினைச்சு யோசிச்சு வருத்தம் அடைஞ்சிட்டு இருப்போம். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. தொழில் உத்தியோகத்துல அகலக்கால் வைக்காம இருக்கணும். இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் தொய்வு நிலைகள் உண்டு. எனவே ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டனாலே தொழில், உத்தியோகம், திருமண முயற்சி, வாழ்க்கை துணை, நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், அதே போல வந்து உங்களுடைய இளைய சகோதரத்துவம், உடைய முயற்சிகள், இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நகர்த்தணும். பொறுமையோட நகர்த்தணும். இந்த மாதத்துல குருவும் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 19ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிற கேப்பபிலிட்டி கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.